வணக்கம். இது ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சி. உங்களை வரவேற்பது சுபாஷ் சந்திரபோஸ். பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவின் கோயில்கள் என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நாட்டின் 14 நவரத்ன நிறுவனங்களில் ஒன்றான NLC நிறுவனத்தினுடைய பங்குகளை, அதாவது 5% பங்குகள் விற்க முடிவு செய்யப்படும் என கடந்த 21ஆம் தேதி பொருளாதாரத்தை விவகாரத்துடைய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. NLC நிறுவனத்தினுடைய 5% பங்குகள் விற்கப்படுவதன் மூலம் தனியார்கள் நுழைவார்கள், இதை அனுமதிக்க மாட்டோம் என்கிறது NLC-யோட ஒட்டுமொத்த ஊழியர்கள் தரப்பும். அதே சமயம் பங்கு பரிவர்த்தனையை கண்காணிக்கும் குழுவானது சிபியின் விதிப்படிதான் 10% பங்குகள் விற்கப்படுகிறது என்கிறது மத்திய அரசு. இந்த நிலையில் 18 தொழிற்சங்கங்கள், 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அரசின் இந்த முடிவுக்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்று தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு 3 முக்கிய விருந்தினர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். மத்திய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் துரை பாண்டியன் மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவனர் வேலுமுருகன் அவர்கள், AITC சங்கத்தின் மாநில செயலாளர் லட்சுமணன் அவர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் கனகராஜ் ஆகிய 4 பேரும் நம்முடன் இணைந்துள்ளார்கள். முதல்ல நம்ம கனகராஜ் இருந்து ஆரம்பிப்போம். சார் கனகராஜ், இந்த விஷயத்துல நீதிமன்றம் சொல்லியது என்ன? NLC நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் சாராம்சம் என்ன? அதாவது NLC நிர்வாகம் HRD மேனேஜர் மூலியமாக அவர்கள் என்ன தாக்கல் செய்யறாங்கன்னா, பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிற நேரத்தில் போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு வராம போராட்டம்னு திடீர்னு பண்ணி அதனால நிர்வாகம் சீர்கிடக்கூடாது, மின்தடை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மின்தடை கிடைக்கப்பெறாமல் செய்யக்கூடாது போன்ற பல முக்கிய காரணங்களுக்காக அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்யும்போது நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதுல எந்த முடிவும் எட்டப்படல. உடனே அதன் மேல ரிட் அப்பீல் போய் இன்னைக்கு பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அதுல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, பேச்சுவார்த்தை இப்போது நிலுவையில் உள்ள காரணத்தினால் எந்த விதமான போராட்டங்களும் செய்யக்கூடாது என்று நிர்வாக தரப்பு சார்பாக இப்போ ஒரு ஸ்டே கொடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருக்கிற இது. பேச்சுவார்த்தைகள் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சார், இப்போ நிலையில ஏற்கனவே இந்த வேலை நிறுத்தம் ஒரு தார்மீகமான ஒரு கடமை. அதாவது ஒரு தொழிலாளி தன்னுடைய உரிமை, ஒரு அடிப்படை உரிமை, இறுதிக்கட்ட உரிமை என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில ஒரு அரசினுடைய முடிவுக்கு, இப்படி ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நீதிமன்றம் தடை விதிப்பதை எப்படி பார்க்க முடியும்? அதாவது இது போன்ற ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் இது இப்போ புதுசா வர்றதில்ல. ஏற்கனவே 2 இம்பார்ட்டன்ட் கேஸ்ல இது டிசைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால்கோ கேஸ் எல்லாருக்கும் தெரியும், நண்பருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது 67 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அதுல இறுதியா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்து அதுல கோர்ட்டு தலையிடாது. அதே சமயம் தொழிலாளிக்கு அவர்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டால் கோர்ட்டு தலையிடும். அவர்களுடைய உரிமை பாதிக்கப்படாத அளவிற்கு எந்த முடிவும் அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கூறியது. அதுல கைட்லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதன் பிறகு கல்கட்டாவில் ஜெசப் கம்பெனின்னு ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிலும் இதே மாதிரி அதுல என்ன இதற்கு மாறாக அரசாங்கம் ஒரு 27% ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஒரு பிரைவேட் அந்த ரயில்வே கோச் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த இதுல அவங்க அந்த மாதிரி வரும்போது பெரிய போராட்டம் நடக்குது. அதுல யூனியன் சார்பில் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி வாங்கவே கூடாது, ஏற்கனவே இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு இது பாதிக்குது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்ணாரு. அப்புறம் ரிட் அப்பீல் பெஞ்சில் அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, பால்கோவில் எந்த யார்ட் ஸ்டிக் யூஸ் பண்ண கைட்லைன்ஸ் இருக்கோ அதே கைட்லைன்ஸ் இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு. பால்கோ அண்ட் ஜெசப் கம்பெனி கேஸ் இதற்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் என்று நம்புகிறோம். துரைப்பணி சார், இந்த வேலை நிறுத்தத்துக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கு, இதை எப்படி அவங்க பாக்குறீங்க? 2 விஷயத்தை தனித்தனியா பார்க்கலாம். NLC பங்குகளை விற்க வேண்டியது தேவையா தேவையில்லையா, அது ஒரு தனி விவாதம். இப்ப நீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் செய்வது சரியில்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீதிமன்ற தீர்ப்பு இது வருவதற்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்திலே அப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆகஸ்ட் 6, 2003 அரசு ஊழியர் ஆசிரியர் வேலை நிறுத்தம் செய்த பொழுது 1,60,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிய பொழுது அந்த நீதிமன்றத்தில் TK ரங்கராஜன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, C குப்புசாமி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுடைய வழக்குல ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. வேலை நிறுத்தம் செய்வதற்கு சட்டப்படியாகவோ தார்மீக ரீதியாகவோ உரிமை இல்லை என்று சொல்லி, இந்த உரிமை இல்லை என்று சொன்னதை எதிர்த்து இந்திய நாடு முழுவதும் வேலை நிறுத்தமே நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். இது ஆண்டவனை பார்த்தே கேள்வி கேட்ட தேசம். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கேள்வி கேட்ட ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசத்துல
தொழிலாளியுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படுகிற பொழுது, ஒரு தேசத்தின் நிதி ஆதாரம் இன்னொரு நாட்டினால் கபலீகரம் செய்யப்படுகிற பொழுது அதில் தலையிடுவது சரியா தப்பா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வேலை நிறுத்தம்ங்கிறதுனா அது ஒரு ரொம்ப சாதாரண விஷயங்க. நம்ம இவங்க எல்லாம் சட்டம் படிச்சவங்க, எனக்கும் சட்டம் தெரியும். ஆனா ஒரு முதலாளிக்கு தொழில் தொடங்குவதற்கு இந்திய நாட்டினுடைய அடிப்படை உரிமை உண்டு. அவர் காஷ்மீர்ல தொழில் தொடங்கலாம், கன்னியாகுமரியில வேணாலும் தொழில் தொடங்கலாம். அப்படி லாபம் இல்லை என்றால் மூடுவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனா ஒரு தொழிலாளிக்கு அப்ப என்ன உரிமை இருக்கு? தொழிலாளிக்கு மூலதனம் என்ன? அவனுடைய உழைப்பு. அவன் முதலாளிக்கு லாபம் இல்லை என்றால் தொழிற்சாலையை மூடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தொழிலாளிக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்று சொன்னால் அது மறுக்கப்படுகிற பொழுது அவன் வேற என்ன செய்ய முடியும்? அவனுடைய மூலதனம் என்பது 10 விரல்கள். 10 விரல்களால் கூடிய உழைப்பை அவன் நிறுத்தி வைப்பதற்கு அடிப்படை உரிமை உண்டு. எனவே சட்டத்தில் முதலாளிக்கு ஒரு நீதி, தொழிலாளிக்கு ஒரு நீதி என்று இருந்தால் அது அடிப்படையிலே கோளாறான சட்டம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க வந்து சம்பள பிரச்சனை இல்ல, இங்க வந்து இது வந்து கொள்கை பிரச்சனை. இதுல நான் இன்னும் நீதிமன்றத்துல ஒரு கேள்வியை கூட கேட்க விரும்புகிறேன். நான் உங்களோட குறையெல்லாம் சொல்லல. என்ன கேள்வினா, லாபம் தருகிற பொதுத்துறை நிறுவனத்தை பங்கு சந்தையில பங்கு விற்பதன் மூலம் தனியாரிடம் இதுவரையில் 16 நிறுவனங்கள் கைமாறி இருக்கிறது. அவர் சொன்னார், ஜெசாப் கம்பெனியில இருந்து, பால்கோவில் இருந்து 16 மத்திய அரசு நிறுவனங்கள் இன்னைக்கு தனியார் முதலாளிகளிடம் மாறி இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்டு இதே நீதிமன்றம் இப்படி பொது சொத்தை தனியாரிடம் விற்றீர்களே என்று ஏன் மத்திய அரசை கேட்கவில்லை? இன்னைக்கு என்எல்சி தொழிலாளர் நடத்துகிற போராட்டம் என்பது அவர்களுடைய கூலி பிரச்சனைக்காக அல்ல. நாம தெளிவா இருப்போங்க. என்எல்சி ஊழியருடைய போராட்டம் என்பது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற என்எல்சியை காப்பாற்ற வேண்டும். 1956 200 கோடி ரூபாய் மூலதனத்தில் தொடங்கப்பட்ட அந்த என்எல்சிக்கு குறைந்தபட்ச சொத்து, இன்னும் நிலங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணல, 30,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. இந்த என்எல்சி நிறுவனத்தை பங்கு விற்கிறேன் என்ற பெயரில் தனியாரிடம் கைமாற்றி கொடுப்பது. கிராமத்துல சொல்லுவாங்க, வாய்க்கால தண்ணி பாய்ச்சும் போது மடைமாத்தி விட்டுட்டான்னு சொல்லி. அதே மாதிரி மடைமாத்தி விட்டு இந்திய நாட்டுடைய சொத்தை தனியாரிடம் கொடுப்பதை தவிர வேற எதுவும் அது அர்த்தமே கிடையாது. சார் வேல்முருகன் சார், இத்தனை எதிர்ப்பு, இத்தனை தொழிற்சங்கம், நிரந்தர தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர், ஒப்பந்த தொழிலாளர் ஒரு 13,000 பேர், 30,000 தொழிலாளர்கள் மேல வந்து ஒரு எதிர்ப்பு, பல்வேறு கட்சிகளுடைய எதிர்ப்பு. இந்த சூழ்நிலையில மீண்டும் மீண்டும் மத்திய அரசு இந்த என்எல்சி பங்குகளை 5% விற்பதற்கான அடிப்படை காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்வ வாதம், செபியோட உத்தரவு, அதாவது செபியோட விதிகள் படிதான் பொதுத்துறை நிறுவனங்களுடைய 10% பங்குகளை தனியாருக்கும் பொதுமக்களுக்கும் விற்கப்படுகிறது. அந்த விதிப்படிதான் என்எல்சி பங்குகளும் நாங்கள் விற்க முடிவு செய்திருக்கோம் என்று சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல செபி, நான் கேட்கிறேன், என்ன செபின்றது எங்க வானத்திலிருந்து குதிச்சு வந்ததா? செபின்றது என்ன? மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற நிதித்துறை நிதியமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் வருகின்ற ஒரு குழு இந்த பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் இதெல்லாம் குறித்து கண்காணிப்பதற்கு மத்திய அரசால் அமைக்கப்படுகிற ஒரு குழு. அந்த குழு சொல்லிச்சுங்கிறதுக்காக நாங்க வந்து விக்கிறோம் அப்படின்னாக்கா இது கொஞ்சம் கூட ஏற்புடையதே இல்ல. இது வந்து சுத்தமா தொழிலாளர் வர்க்கத்தையும் மக்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரு ஏமாற்றுகிற ஒரு மோசடித்தனமான ஒரு வாதம். செபி என்பது இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டவை, இந்திய நாட்டின் பாரத பிரதமருக்கு கட்டுப்பட்டவை, நிதியமைச்சருக்கு கட்டுப்பட்ட அமைப்பு, நம்முடைய அமைச்சரவைக்கு கட்டுப்படுகின்றன. இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், என்எல்சியில் இருக்கின்ற அத்துணை தொழிற்சங்கங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகள் ஒன்றாக குரல் கொடுத்து ஒரு 1,500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்க வேண்டாம், எப்போதும் இருப்பது போல் அது முழுவதுமாக அரசாங்கத்திடம் இருக்கட்டும், என்எல்சியிடமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற போது நான் விற்றே தீர்வேன் என்று சொல்வதும் அதற்கு ஒரு குழு சொல்லுகிறது என்று சொல்வதும் என்பதும் ஏற்புடைய செயல்கள் அல்ல. ஐயா அவங்க சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க படிப்படியாக ஏற்கனவே 16 மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு கைமாற்றப்பட்டது போல், தாரை வார்க்கப்பட்டது போல் நிச்சயமாக இது ஒரு முதல் அடி என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் தான் அங்கு தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுல கூட இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தலையிட்டு இடைக்கால தடை விதிக்கிறது என்பது ஒரு விசித்திரமானதா இருக்கு. இது ஏற்புடைய செயலே அல்ல என்னை பொறுத்தவரையில். காரணம், 21ஆம் தேதி டிக்ளேர் பண்றாங்க. அன்றையிலிருந்து தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி திட்டமிட்டு உட்கார்ந்து தேதி டிக்ளேர் பண்ணி 18ஆம் தேதியிலிருந்து ஒரு நாள் பேட்ச் கருப்பு பேட்ச் அனுப்புறது, ஒரு நாள் துண்டறிக்கை விநியோகிப்பது, மறுநாள் வாயில் கூட்டங்கள் நடத்துவது, அப்புறம் உண்ணாவிரதம் நடத்துவது, திரும்ப என்எல்சி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் தந்துவிட்டு அதோட 3 பெற்ற பேச்சுவார்த்தை பாண்டிச்சேரியில் நடத்திவிட்டு அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் தான் இதுவரையில் மத்திய அரசில் கள்ளமௌனியாக இருக்கிறது, எந்தவித பதிலையும் எங்களுக்கு நியாயமான பதிலை அளிக்கவில்லை என்ற பிறகுதான் இன்று இரவில் இருந்து நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் என்று முறையாக
நோட்டீஸ் தந்துட்டு ஏன் இந்த இத்தனை நாள் 21ஆம் தேதியிலிருந்து இத்தனை நாட்களாக அவர் படிப்படியாக முயற்சி எடுக்கின்ற போது மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தந்திருக்கலாமா, தரக்கூடாதா? இல்லையா, மத்திய அரசு எங்கேயும் பேசல. அது எப்பயுமே நாங்க ஒப்பந்த தொழிலாளி போய் பேசும்போதோ இல்ல இருக்காங்க தொழிலாளி பேசும்போது பிரதிநிதியே வரல, வெறும் ஒரு டிசிஎல் சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசுடைய துணை ஆணையர் பாண்டிச்சேரியில கூட்டு உட்கார வச்சு ஒரு டீ 2 பிஸ்கட் கொடுத்து போயிட்டு வாங்க, இது எங்க கையில ஒண்ணு இல்ல, இது மத்திய அரசுடைய பாலிசி டிசிஷன், இது அமைச்சரவை முடிவு அப்படின்னு சொல்லி பழி அவர்கள் போட்டுட்டாங்க. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஹைகோர்ட் தடையின் போது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்றாங்க. இன்னும் சொல்ல போனால் நேற்று தினம் நடந்த பேச்சுவார்த்தையில் என்எல்சி சார்பாக மத்திய அரசின் சார்பாக யாருமே கலந்துக்கல, புறக்கணிச்சிருக்காங்க. ஆக இந்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உணர்வுகளுக்கும் அப்பகுதி மக்களுடைய எண்ணங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் தொழிற்சங்கவாதிகள் தலைவர்களுடைய கருத்துக்களையும் புறக்கணிப்பதாக இருப்பது, செவி கொடுத்து காது கொடுத்து கேட்க மறுக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கு போராட்ட களத்தில் இருக்கிற தொழிற்சங்கவாதிகள் யாருக்கும் நோட்டீஸும் சர்வே செய்யப்படவில்லை. உடனடியாக இடைக்கால தடை என்பது இது என்எல்சிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாகத்தான் அமைந்திருக்கிறது. பல்வேறு பன்னாட்டு கம்பெனிகள் இந்திய நாட்டில் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்கும் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் இப்படி படிப்படியாக தனியார் மயம் ஆவதற்கும் துணை போகின்ற ஒரு நிலையை நீதிமன்றங்கள் எடுத்துவிடக் கூடாது என்கிற கவலையும் என்ற என்னை போன்ற அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். லட்சுமணன் சார், லட்சுமணன் சார் சொல்லுங்க சார். தற்போது உள்ள சூழ்நிலையில தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த எதிர்ப்பு, தற்போது நீதிமன்றம் விதித்த உள்ள இடைக்கால தடை, இவற்றில சில தொழிலாளர்கள் அதிகாரிகள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்களை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது நாங்கள் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் பக்கமாக இல்ல, அதே சமயம் நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அது உண்மையா? அப்படி ஒரு உண்மை கிடையாது. அனைவரும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்காங்க. இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கமான தொமுசாவும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்டு ஐஎன்டியூசி, ஐஐடியூசி, சிஐடி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கம் அத்தனை ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மாநில இருக்கிற தொழிற்சங்கம் அத்தனை ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். எனவே இது எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு அப்பாற்பட்டோ இல்லது நெருக்கடிக்கு உட்பட்டோ ஒரு விஷயம் இல்லை. பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாக்கின்ற மெய்யான அக்கறையோடு செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் துவக்கத்திலே சொன்னது மாதிரி ஜவஹர்லால் நேருவால் துவக்கப்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் நவரத்னா என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஒன்றன் ஒன்றாக இன்றைக்கு மத்திய அரசு அடிமாட்டு விலைக்கு விற்கக்கூடிய பிரபலநிலை வந்திருக்கிறது. எனவே தொழிற்சங்கம் என்பதற்கு ஒரு உயரிய பண்பு இருக்கிறது. இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமான ஏஐடியூசி அது ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பொதுவான விஷயம் என்றால் நாட்டுக்கு பரிபூர்ண சுதந்திரம் வேண்டும், பொதுத்துறையை பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையாக கோரிக்கிறான். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் 1956ஆம் ஆண்டு என்எல்சி நிறுவனம் துவக்கப்பட்டது. ஏறத்தாழ 57 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தக்கூடிய நிறுவனத்தில் லாபம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்னைக்கு 5% விற்பதன் மூலமாக 466 கோடி தேவைப்படுவதாக சொல்கிறார்கள். இப்ப நண்பர்கள் சொன்னது மாதிரி 466 கோடிக்காக மத்திய அரசு இன்றைக்கு தேங்கி நிற்கிறதா என்ற ஒரு அவலநிலை வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த நெய்வேலியில் 6.4% 3 முறை கைமாறப்பட்டிருக்கு என்ற செய்தியும் இருக்கு. ஆமா, அதுவும் இருக்குது. அதே இப்ப இந்த 5% விற்பதன் மூலமாக அந்த பணம் எங்க போன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா 100%க்கு பாத்தீங்கன்னாக்கா 100% இருக்கக்கூடிய அந்த பங்குக்கு 1411 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிருக்கிறதா புள்ளிவரம் சொல்லுதுங்க. இப்ப 5% விற்பதன் மூலமாக 466 கோடினாக்கா இன்னைக்கு 100% விற்கிறோம்னா என்ன வரணும், 9,320 கோடி தான் அதோடைய ஆஸ்தி மதிப்பாங்கிற கேள்விக்குறி வந்திருக்கு. இப்ப நண்பர்கள் இங்க ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது 2000 கோடி ரூபாயில துவக்கப்பட்ட அந்த எல்என்சி நிறுவனமானது இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. ஆஸ்தி மதிப்பு எங்கேயோ சொல்ல முடியாது, இன்னைக்கு யாரும் நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய ஆஸ்தி மதிப்பு அதிகரிக்கக்கூடிய இந்த பின்னணியில தனியாரை ஊக்கப்படுத்த வேண்டும், பொதுத்துறையை நாசமாக்க வேண்டும் என்ற தவறான கொள்கையை தொடர்ந்து மத்திய அரசு பின்பற்றுகிறது. இதனால்தான் அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசியலை மறந்து தொழிற்சங்க ஒற்றுமை என்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் இப்ப இடைக்கால தடை விதித்தாலும் கூட இன்றைக்கு தொழிற்சங்கத்தினுடைய உரிமையை தடை செய்வதற்கோ அதை நிர்பந்தப்படுத்துவதற்கோ நீதிமன்றம் தலையிட்டால் என்ன செய்வது என்று ஒரு கேள்வி புரிந்தாலும் கூட ஒட்டுமொத்த தொழிலாளர் நலன் கருதியும் பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கருதியும் தொழிற்சங்கங்கள் இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள். நன்றி சார். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஒரு நேயர் ஒருத்தர். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க கருத்து சொல்லுங்க. சார், செஞ்சி வட்டம் கணக்கம் கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். நாங்க சொல்லுங்க. செஞ்சி வட்டம் சார், என்எல்சி பங்குகளை தனியாருக்கு தாரவாக்க கூடாது. சரிங்க, அதுதான் என்னுடைய கோரிக்கை. காரணம் என்ன சார்? அது தொழிலாளர் சங்கம், தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது. இதுல
நன்றி சார், நன்றி சார். சார் கனகராஜ் சார், இப்போ ஒரு நேயர் கொடுத்த சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் வந்து இதுல 5% பங்குகளை விற்பதன் மூலம் எந்த வகையில பாதிக்கிறாங்க? அவங்களுடைய நிர்வாகத்திறமை குறையுமா, இல்ல வேற ஏதாவது இந்த அதோடைய வளர்ச்சியோ லாபமோ குறையுமா? எதனால வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது? அது ஒரு தொழிலாளி தலைவர் சொன்னா இன்னும் நல்லா இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அதாவது தொழிலாளியினுடைய உரிமையை வந்து எந்த விதத்திலையும் எனக்கு தெரிந்த வரையில் பாதிக்கப்படுவது. இப்போ நிர்வாகத்தினுடைய மேலாண்மை பாதிக்கப்பட்டு அதனால் சம்பளம் ஏதாவது சேலரி ப்ராப்ளம் வரும், அப்புறம் வேலையாட்கள் குறைப்பு வரும், அப்படி அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மெயின் கிரீவன்ஸ் இருந்தா அதை வந்து வி ஹேவ் டு கன்சிடர். அந்த மாதிரி லெட் டவுன் பண்ணக்கூடாது. பேச்சுவார்த்தையில எல்லா ஜட்ஜ்மெண்ட்லயுமே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு பேசி அவங்களோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான கிரீவன்ஸ் இருக்கோ அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதை சரி பண்ணி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் they can do that. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்லயே இருக்கு. சரி வேல்முருகன் சார், இப்போ வந்து இந்த செபி ஏற்கனவே பேசிய போது வந்து கண்காணிக்கும் குழு வந்து இப்போ வந்து விற்கணும், எல்லா நிறுவனங்களும் விற்கணும், குறிப்பாக வந்து எம்என்சி நிறுவனங்களுடைய, அதாவது வெளிநாட்டுகளுடைய எம்என்சி நிறுவனங்களுடைய பங்குகளை 25% தனியாருக்கும் பொதுமக்களுக்கும் பங்கிடணும், அப்பதான் அவங்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வகையில் இது செய்யப்படுது என்று வைத்துக் கொண்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளாக செய்யப்படாத விஷயம் தற்போது மீண்டும் தலைதூக்குக்கான காரணம் அரசு சொல்கிறது 40,000 கோடி நாங்கள் திரட்ட வேண்டும், அதற்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் தான் கை வைப்பது சரியா, வேறு மாற்று வழி என்ன? இல்ல இது வந்து ரொம்ப ஒரு அபத்தமா இருக்கு. 16 லட்சம் 50 லட்சம் 55 லட்சம் டர்ன் ஓவர் ஆகிற ஒரு மத்திய அரசு, ஒரு மிகப்பெரிய இந்திய அரசு, ஒரு என்எல்சி ஒரு லாபகரமாக இயங்கி கிடக்கின்ற ஒரு தொழிலாளர்கள் அந்த பண்ணிருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு. நிலம் கொடுத்த மக்களுக்கு போது இழப்பு தரவில்லை. 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய இதே உச்சநீதிமன்றம் 4 வார காலத்துக்குள்ளாக அவர்களை பணி நிரந்தரம் செய்யன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து என்எல்சி நிறுவனம் வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கி தடை வாங்குறவங்க, இதே உயர்நீதிமன்றத்தையும் மேலுமே செய்யக்கூடிய உச்சநீதிமன்றம் உடனடியாக 6 வார காலத்திற்குள்ளாக அவர்கள் 13,000 பேரை பணிந்திரம் செய்யும் என்று சொன்ன போது ஏன் அவர்கள் இதுவரையிலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து மத்திய அரசும் நிலக்கரித்துறையும் என்எல்சி நிறுவனமும் ஏன் அவர்களை பணிந்திரம் செய்யவில்லை? இப்போது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில், குறிப்பாக எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இந்த என்எல்சி என்கிற இந்த பொதுத்துறை நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எதிரும் புதிருமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் ஏனைய அரசியல் கட்சிகள் ஒன்றாக இருந்து கைகோர்த்து ஒற்றுமையாக தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய பிரச்சனைக்காக கைகோர்த்து போராட்ட காலத்தில் இருக்கிறார்கள். இந்த உணர்வை மடுங்கடிப்பதற்கும் இந்த உணர்வை தடை போடுவதற்கும் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் செல்லுகின்ற என்எல்சி நிர்வாகம் ஏன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்ற கேள்வி எழுகிறது. ஆக இந்த 466 கோடிக்காக இல்லை, இது என்னை பொறுத்த வரையில் ஏற்கனவே பால்கோ உள்ளிட்ட பல நிறுவனங்களை சொன்னார்கள். அதுபோல் இது படிப்படியாக தனியார் வயம் எப்படியாவது குளித்துவிட வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள், குறிப்பாக ஆட்சி கட்டில் இருக்கின்ற அது காங்கிரஸாக இருக்கலாம், பாரதிய ஜனதாக இருக்கலாம், இன்றைக்கு மிகப்பெரிய இவங்க வந்து ஒரு அரசாங்கம் என்பது இந்த மக்கள் சார்ந்த மண் சார்ந்து வாழக்கூடிய மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பு, தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க, அவருடைய கிரீவன்ஸை கேட்டு அதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இவங்க முன் வர்றதே இல்ல. இவங்க எவனாச்சும் ஒரு தனியார் கோடிக்கணக்கில் வந்து பணம் கொடுத்தானே அவங்ககிட்ட கொடுத்துட்டு கூறு போட்டு வித்துட்டு நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு நாடாளுமன்றம், அதற்கு ஒரு அரசாங்கம். அப்படிதான் இன்னைக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் நாங்க தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்றோம். இந்த செபி கிபி இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? செபி எங்க 17 ஆண்டுகளுக்கு முன்பு செபி எங்க போயிருந்துச்சு? செபி யாரால உருவாக்கப்பட்டது? செபிக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தது? செபியில் இருக்கிற உறுப்பினர்கள் வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்களா, இல்ல இந்திய நாட்டை சேராத பிற நாட்டிலிருந்து வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களா? இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு, எல்லாம் ஏமாற்று வேலை. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல பங்குகளை பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் டிக்ளரே பண்ணாங்க, தனியாருக்கு 25%. ஆக அப்ப 2002 2006 மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி இதே மாதிரி 0 யூனிட்டுக்கு, அதாவது உற்பத்தியை வந்து 0 அளவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் மத்திய அரசு தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்தையும் அதனுடைய மதிப்பளித்து அதற்கு பிறகு அதை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று போராட்டம் கைவிடப்பட்டு இன்று வரையிலும் அன்றைக்கு 700 கோடி ரூபாய், இன்னைக்கு 1500 கோடி லாபம் வந்து நிக்குது. ஆக இது தனியாருக்கு போகின்ற போது, இந்த பங்குகளை தனிநபர்கள் இல்ல தொழிலதிபர்கள் வாங்குகின்ற போது நிச்சயம் இந்த 13,000 தொழிலாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவது பாதிக்கும். இவங்களை மேலும் 13,000 பேர் நீங்க பணிநிரந்தரம் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு வர்ற ஷேர்ஸ், அவன் வாங்குற பங்குல வர்ற தொகை குறையும். அதனால இவங்களுக்கான சேலரிகள் அதிகமா போகணும். அதனால அதுக்கு காரணம் போடுவான். நிலம் கொடுத்த மக்கள் நாங்கள் ஏற்கனவே ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கேட்டு இன்னைக்கு நான் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இப்போதான் ஏக்கருக்கு 6 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன். அது வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்டு இருக்கிறோம், மாற்று இடம் எங்களுக்கு என்எல்சி கொடுக்கணும்னு சொல்றான். இந்த கோரிக்கைக்கு அவன் தடைக்கு போவான். இல்ல இந்த கோரிக்கையில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அந்த குழுக்களை யாராச்சும் ஒரு பங்குகளை வாங்கியிருக்கிற ஒருத்தன் இந்த பங்குகளின் பிரதிநிதியாக அவன் கேள்வி கேட்பான் அதிகாரத்துல. ஆக இந்த மாதிரியான நிறைய சங்கடங்கள் அங்க எங்களுக்கு இருக்கு. ஆனா இவற்றை எதையுமே கவனத்திலே கொள்ளாமல் அரசாங்கம் தன்னிச்சையாக இது தொழிலாளரோட கலந்து ஆலோசிக்கப்பட்டதா, அங்க இருக்கிற தொழிற்சங்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டதா, இல்ல இதற்காக அங்க போராடி வருகின்ற அமைப்புகளோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டதா, இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு நீங்க மட்டும் தந்தோடித்தனமாக அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க மட்டும் நாங்க 5% விற்போம், 10% விற்போம், 25% விற்போம் அப்படின்னு சொன்ன
அப்ப எங்க மண்ணின் மனிதர்களுடைய எங்களுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிறது. துரைப்பணியன் சார், இப்ப வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல விவசாயிடம் வந்து நிலத்தை வாங்கும்போது பல்வேறு உறுதியை சொல்றாங்க. அதாவது நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை பெற்று தருவோம் என்று பல்வேறு விஷயங்கள். ஆனா வந்து அவர்கள் ரூபாய்க்கு கொடுத்தாலும் சரி, அவர்கள் வந்து நாட்டுக்காக தான் கொடுத்தாங்க, தனியாருக்காக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் மறைமுகமாக ஒரு மக்களிடம் வாங்கப்பட்டு இப்படி செய்வதனால என்ன? இல்ல, இது முதல்ல நம்ம அந்த கொள்கைக்கே வரல. முதல்ல மத்திய அரசாங்கம் நண்பர் வேல்முருகன் சொன்னது போல 1991 ஜூலை மாதம் அன்னைக்கு இருந்த பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் எல்பிஜின்னு ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தினார். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்தியதற்கு பிறகுதான் இந்த கொள்கை, இந்த பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை விற்பது என்பதை தொடங்கது. 1991-92 இருந்து ஆரம்பித்து விட்டது. இதுல பாஜக காங்கிரஸ் என்ற வித்தியாசமே கிடையாது. பாஜக இன்னும் ஒருபடி மேலே போய் இதுக்கு ஒரு தனி மந்திரியை அருண்சோரியை போட்டு வைத்திருந்தார்கள். நான் அந்த விஷயத்துக்கும் இப்ப போல. முதல்ல நமக்கு இருக்கிற கேள்வி, பங்குகளை விற்க வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு, அவர் நண்பர் வேல்முருகன் அருமையா சொன்னார். அந்த செபி என்பது எங்கே இருந்து பிறந்தது? ஏன் 20 வருடங்களுக்கு முன்னால் செபி அப்படி ஒரு சட்டத்தை போடவில்லை? 466 கோடி ரூபாய் அது ஒரு மொடை என்று சொல்ல முடியுமா? நான் கிராமத்து பாஷையில பேசுறேன். ஒரு மத்திய அரசாங்கம் போன வருஷத்தோட பட்ஜெட் 16,65,297 கோடி போன வருஷம் போட்ட பட்ஜெட். ஆனா இவர்கள் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை போட்டுட்டு, அது மட்டுமல்ல, நம்முடைய நிதியமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு பொய்யை சொல்லுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். இது ஒரு பொது மேடைக்கு கூட விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க உண்மை? ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 91-92ல 2,500 கோடி ரூபாய் இலக்கு பங்கு விற்பனைக்கு என்று நிர்ணயித்தார்கள். போன பட்ஜெட்ல 25,000 கோடி என்று நிர்ணயித்தார்கள். இந்த பட்ஜெட்ல 40,000 கோடி என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்ல ஏன் விற்கணும்னு சொல்றாங்கன்னா, இனி டெபிசிட் இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது. எவ்வளவு பாருங்க, 16,65,297 கோடிக்கு பட்ஜெட். டெபிசிட் வந்து 5,41,000 கோடி. ஆனா இந்த நாட்டில் இருக்கிற முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிற சலுகை 5,72,000 கோடி. இப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க. முதலாளிகளுக்கு கொடுக்கிற சலுகையை நிறுத்தி இருந்தால் இந்த நாட்டில் போன தடவை போட்ட சிதம்பரத்தின் பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட், மிகை பட்ஜெட்டாக மாறி இருக்கும். ஆனால் கார்ப்பரேட் டாக்ஸ் என்ற பெயரில், இறக்குமதி வரி என்ற பெயரில், உற்பத்தி வரி என்ற பெயரில், தங்க நகை இறக்குமதி என்ற பெயரில் 5,72,000 கோடிக்கு வரி விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். ரெவன்யூ ஃபோர்கான் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தனியார். ஆனா இந்த பட்ஜெட் 40,000 சந்திக்கணும், நாங்க வந்து சம்பாதிக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த என்எல்சி பங்குகளை விற்பதற்கான அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு பொய் சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். என்ன பொய்? ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, மறுமுதலீட்டுக்காக, கல்விக்காக என்று. இது அப்பட்டமான பொய். நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா விவசாயி சொல்லுவோம், விதை நெல்ல வித்து எந்த விவசாயம் வாழவே மாட்டான். இது சிறுநீரகத்தை விற்று அரிசி வாங்கி பொங்கி சாப்பிடுவது போல. இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை நவீன கோயில் சொன்னார் நேரு, அந்த பொதுத்துறை அவர்கள் இடிக்கிறார்கள். ஒரே ஒரு இன்னொரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். எத்தனை பொதுத்துறையை வித்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல அம்சம் நம்முடைய வேல்முருகன் பேசுகிற பொழுது அழகா சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எதிர்க்கிறார்கள், வரவேற்கிறேன். ஆனால் கிண்டி கத்திப்பாராவில் இருந்த ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நிறுவனத்தை 2002ஆம் வருடம் வெறும் 5.5 கோடிக்கு, 5.5 கோடிக்கு ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனிக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரை விட்டார்கள். அன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் அதை பத்தி பேசவில்லை. கத்திப்பாராவில் இருக்கு 35 ஏக்கர் நிலம் மட்டுமே இருக்கிறது. நீங்க இப்ப பணம் எவ்வளவு பணத்தை விற்க முடியும் என்று கணக்கு போட்டு பாருங்க. இப்ப யாரிடம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. அடுத்தது ஒரு நல்ல உதாரணம், விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட், வெளிநாட்டுக்கான டெலிபோன் சேவை. இப்ப யாருக்கிட்ட இருக்கு தெரியுங்களா? இதே மாதிரிதான் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணாங்க 26%. இன்னைக்கு டாடாவின் கையில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இவங்க பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு தானே கொடுக்கறாங்க, மக்கள் வாங்க முடியுமா என்ன? 17 ரூபாய் கிராமப்புறத்துல சம்பாதிக்கிறவன் 23 ரூபாய் நகர்ப்புறத்துல சம்பாதிக்கிறான்னு சொல்லி நீங்க தான் புள்ளி வரம் கொடுக்குறீங்க. 17 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 23 ரூபாய் மக்களுடைய பார்வை இருக்கணும். அவங்க எந்தெந்த நிறுவனங்கள் செயல்படுது அவங்களுடைய எப்படி வாங்க முடியும்? சோத்துக்கே இல்லாதவன், கஞ்சி காய்ச்ச காசு இல்லாதவன் எங்க பங்கு வாங்குவான்? மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதது பங்கு சந்தை. 3% மக்களோட பங்கு சந்தையில் ஈடுபடுவதே இல்லை. ஒரு வாதத்துக்காக நான் சொல்றேன். அப்ப இந்த மக்கள்னு சொன்னா யாரு? ஒரு உதாரணம் நான் சொல்றேன், மக்கள் எந்த மக்கள் வாங்குறாங்கன்னு. இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட், அந்த கம்பெனியை 2002ஆம் வருடம் அப்படியே பங்கு சந்தையில போய் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம். இது அரசாங்கத்தோட டாக்குமெண்ட்.
என்ன தீர்மானம் போட்டாங்க? 25% இத பங்க வித்துருங்கன்னா, அன்னைக்கு அரசாங்கம் போட்ட ஒரு கணக்கு ரஃப் எஸ்டிமேட் 2981 கோடிக்கு அந்த சொத்து இருக்குன்னா, ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? 1491 கோடிக்கு ரிலையன்ஸ் இந்தியா நிர்வாகத்தையும் கொடுத்தார்கள். வெறும் 25% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கமிட்டியை போட்டு அதை முடிவு எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அதனுடைய சொத்து மதிப்பு 60,000 கோடி. இப்பொழுது யார் கையில இருக்கிறது? இந்திய நாட்டு முதலாளிகள் கையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பல பேர் பார்க்கும்போது தவறிடுறாங்க. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்க பங்கு சந்தையில போய் பங்கு வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். அது வாங்கினாக்க நீங்க இப்ப வந்து ஸ்டேட் பேங்க்ல 17% டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிட்டான், பிஹெச்ல 17.7% டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. முன்ன இருந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ எத்தனை % ஷேர் வேணாலும் பரவாயில்லையா, ஆனா தனியாருக்கு ஓட்டிங் ரைட் 1%. அண்மையில மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, தனியாருக்கான வாக்குரிமையை 1% இருந்ததை பொதுத்துறைக்கு 10% மாத்திட்டாங்க. இப்ப அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, 4 பேர் ஒன்னா சேர்றாங்க, ஒரு பொதுத்துறை பங்குல வாங்குறாங்க, அப்படியே கொள்ளையடிச்சு போற ஒரு ஆபத்து இருக்கிறது. தனியார் துறை என்றால் 26% பங்கு இருந்தால் 26% ஓட்டு. நிச்சயமா. ஓட்டிங். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுங்க? தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து மத்திய அரசு சொல்கிறது வந்து பொதுத்துறை லாபகரமாக இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை நலிந்து இருக்கக்கூடிய, அதை விற்பதன் மூலமாக நலிந்து இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை ஈர்ப்பதற்காகவும் அதை மேலே கொண்டு வருவதற்காகவும் செயல்படுத்துவோம். குறிப்பாக வளர்ச்சி துறை, சாலை போக்குவரத்து மேம்பாடு, பல்வேறு விஷயத்துக்கு இதை வந்து இட்டு செல்ல வேண்டும் பொய் என்று நான் சொன்னேன். இதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு முன்னால் இந்திய அரசாங்கம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்க பட்ஜெட் எடுங்க, 91 92 இன்னைக்கு வரையில நான் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூவ் பண்றேன். உங்களோட கருத்தை சொல்லிடுறேன். உறக்க பேசுறதுனால இப்போ இவருடைய கிரீவன்ஸ் என்ன, ஆக்சுவல் கிரீவன்ஸ் என்ன? அதாவது இது ஒரு தனியார் மயமாக்கப்படும், நாளைக்கு ஒரு தனியார் கிட்ட போயிடுச்சுன்னா இந்த என்எல்சி வந்து நாளைக்கு வேற யாராவது ரிலையன்ஸ் அவங்க எல்லாம் வந்து இதை ஆக்குபை பண்ணிடுவாங்க, அப்புறம் மக்களை கேட்க மாட்டாங்க, ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்படுவாங்க இப்படின்றது. நான் கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சர் சரியா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க பிரதமருக்கு. இருங்க குறுக்கு பேசுறது, நீங்க பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு நீங்க இந்த 5% விற்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க, ரைட், கவர்மெண்ட்டுக்கு வித்துக்குங்க, நான் கவர்மெண்ட் ரெடின்ட்டாங்க. இதே வந்து அந்த கம்பெனி துறை சார்ந்த மத்திய அமைச்சர் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அவரும் சொன்னாரு, என்ன சொன்னாரு, இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து முன் வந்தாங்கன்னா தே கேன் பர்ச்சேஸ், நாங்க ஒன்னும் இது பண்ணல, இல்ல அது வந்து டிசைட் பண்ணணும் இல்லையா, அது டிசைட் பண்றது போர்டு டிசைட் பண்ணணும், பைனான்ஸ் மினிஸ்டர் டிசைட் பண்ணணும், ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை பண்ணிட்டு பண்ணலாம்னு சொன்னாங்க. இது அவங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி நண்பரே பேசும்போது என்ன சொன்னாருன்னா, யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், 5% ஷேர்ன்றது இப்ப விக்கிறோம் நம்ம சொல்லிருக்காங்க, ஏன் நீங்க கூட போடலாமே, செபியில வந்து ஒரு 3% தான் இருக்கு, அதுல வந்து அவ்வளவா நமக்கு வந்து இந்தியன் எக்கானமிக்கு ஹெல்ப் ஆகாது, அது இது நல்லா சொல்றாரு. அது வந்து பியூர்லி எக்கனாமிக்ஸ் தான் ஆன்சர் பண்ணும், பொருளாதார நிபுணர்கள் தான் அதுக்கு வந்து பதில். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க. இப்போ ஐயா வேல்முருகன் அவர் சொன்ன மாதிரி அவர் நல்ல கருத்தை சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் வேல்முருகன் ஐயா பேசினதுக்கு அப்புறம் பேசியிருந்தாரு, அவரு நேம் தெரியலங்க, அவரு நல்ல அருமையா சொல்லியிருந்தாரு புள்ளி ஒருத்தோட. இந்த ஆட்சியாளர்கள் அப்படித்தாங்க தமிழ்நாட்டை ஒடுக்கிறதுக்காகவே இந்த காங்கிரஸ் அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு தொழிலாளர்களை வந்து ஒடுக்கிறதுக்காகவும் தமிழ் மக்கள் வந்து முன்னேற விடாம தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு தமிழகத்துக்கு மீண்டும் மீண்டும் துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நான் சொன்னது வந்து தனியார் கையில போயிருமேங்கிற பயத்துல இல்ல, போன நிறுவனங்களின் பட்டியல் இருக்கிறது. எந்தெந்த நிறுவனம் நல்லா சொல்ல முடியும். நான் உதாரணம் மவுண்ட் ரோட்லயே சொன்னேன், மவுண்ட் ரோட்ல இந்துஸ்தான் டெலிபிரினர்ஸ் சொன்னேன். இன்னொரு உதாரணம் சொன்னேன், விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட், விஎஸ்என்எல், அது வந்து நம்ம டிவி ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு பிஎஸ்என்எல். அதோட சேர்த்து இன்னொரு பதிலும் நான் சொல்லிடுறேன், யார் வேணாலும் பண்ணலாம், மக்கள் பண்ணலாங்கிறதெல்லாம் அது ஒரு ஏமாற்று வேலை. தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5% ஷேர் முதல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க, அதாவது மாற்றக்கூடாது, நான் சொல்லிடுறேன். 5% மாநில அரசாங்கம் வாங்குவது அல்ல பிரச்சனை,
அவங்க வாங்கினாங்கன்னா இந்த பிரச்சனை முடியாது. இது ஒரு அரசியல் பிரச்சனை. ஏன் இவ்வளவு நாளா நம்ம நெய்வேலி பங்கை விக்கல? 91 92க்கு அப்புறம் தானே விற்க ஆரம்பிக்கிறோம் பல பொதுத்துறை நிறுவனங்கள். எதனால? அமெரிக்காவுடைய கட்டாயம். உலக வங்கியிலும் சர்வதேச நிதி ஆணையத்திலும் பணத்தை கடன் வாங்கும் போது கடன் கொடுத்தவன் சில கட்டளைகளை போட்டிருக்கான். இந்திய நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடாது என்பது IMF உலக வங்கியோட கட்டளை ஒன்று, முதல்ல ஒண்ணு. அடுத்து முதல்வர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது மேலெழுந்த வாரியாக கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா அணுகுனீங்கன்னா நல்ல விஷயமா தான் தோணுது 5%. ஆனா அதுல நல்ல விஷயமே இல்ல. என்ன ஏன் இல்லங்கிறத நான் சொல்றேன். நீ இன்னைக்கு வந்து 466 கோடி ரூபாய், அது கூட என்ன குடும்பம் தெரியுமா உங்களுக்கு? 450 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வித்தப்பதான் அவங்க விக்கல. இன்னைக்கு 143 ரூபாய்க்கு கம்மியா வந்துருச்சு, இப்ப விக்கிறேங்கிறாங்க. இதுவே அதிக விலைக்கு வித்துச்சுன்னா 466 கோடி ரூபாய் ஒரு மாநில அரசாங்கத்தால வாங்க முடியும். ஒரு மாநில அரசாங்கம்னா என்னங்க? இட் இஸ் ஆல்சோ குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிங்க. அதுக்கு வந்து எப்ப வேணாலும் மத்திய அரசு பிச்சை எடுக்கிறதா மாநில அரசாங்கம். ஒருவேளை எந்த அரசாங்கம் 5% விற்கலாம் என்கிறார்களோ அவர்கள் 20% விற்கலாம் என்று முடிவெடுக்க உரிமை உண்டா இல்லையா? அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அப்ப 20% வித்தாங்கன்னா 30,000 கோடி செலவு பண்ணி முதலமைச்சரால வாங்க முடியுமா? ஒரு மாநில அரசோட பட்ஜெட்டே 25,000 கோடிக்குள்ளதான். அப்ப இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சரியில்லை. என்ன விஷயம்னா டிஸ்இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தவன இந்திய நாட்டுல பணம் இல்லையா? நான் தான் கேக்குறேன். இடையில சார் சொன்னாங்கல்ல, இப்ப இந்திய நாட்டுல அந்த அளவுக்கு நாங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய மண்ணில் வெட்டி எடுக்கப்பட்டு கருப்பு தங்கத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகா, ஆந்திர அரசுக்கும் கொடுத்ததனுடைய அந்த மாநில அரசுகள் தர வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 3000 கோடிகளுக்கு மேல். மத்திய அரசு தலையிட்டு மாநில முதலமைச்சர்களோடு பேசி இப்ப 460 கோடி 5% பங்கு வித்து 460 கோடி திரட்டி பிச்சை எடுக்காத குறைய நாங்க முதலீடுக்கு தேவைப்படுது. இந்த 3000 கோடி 3 மாநில அரசுகளும் கொஞ்சம் சீக்கிரமா கட்டுனீங்க அப்படின்னால போன ஒண்ணு. இரண்டாவது, ரொம்ப இவங்க அப்படியே நிதி நிலைமை இல்ல ஒண்ணு நாடா குட்டி போச்சுன்னா, இப்ப சமீபத்தில் என்எல்சியினுடைய அதிபரா இருந்த ஒருத்தவர் அன்சாரின்னு சொல்லிட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்து சிபிஐயால் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக இருந்த ஒருவர், அதற்கு முன்பாக நடக்கிற ஊழலையும் அங்க நடக்கிற அதை தடுத்தாலே உங்களுக்கு 10,000 கோடி வரப்போகுது மத்திய அரசுக்கு. அதை விட்டுட்டு 465% நாங்க வித்தா 460 கோடி வந்த உடனே நாங்க வந்து கல்விக்கு செலவிட போறோம், மருத்துவத்துக்கு செலவிட போறோம் அப்படின்னு எல்லாம் சுத்த அம்போக்கு வேலை. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை, தொழிலாளர்களை ஏமாற்றுகின்ற வேலை. நான் கேட்கிறேன், இவங்க சார் சொன்னாங்க சென்னையில போச்சு, அங்க போச்சு, அங்க அவள் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் நம்ம ஒப்பந்தம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. நான் நெய்வேலிக்காரன். நெய்வேலியில் இருக்கிற ஃபெர்டிலைசர் என்கிற மத்திய அரசினுடைய உரக்கம்பெனி நிறுவனம் இன்னைக்கு எங்க போச்சு? எங்க போச்சு கேக்குறாங்க. நாங்க ஆக்க மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு. யார்கிட்ட போச்சு? கடலூர்ல ஸ்பிக் வந்தது, அவன் லாபம் சம்பாதிக்கணும் தனியா இருக்கிறதுக்காக. தூத்துக்குடி ஸ்பிக் வந்து அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இழுத்து மூடப்பட்டது. இன்னைக்கு என்எல்சி நிறுவனம் நாளைக்கு மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனம் ஏன் போவாதுன்னு நாங்க அச்சப்படுறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்எல்சியில் இருக்கிற இன்னொரு பிரிவு இருக்கிற 0 யூனிட் என்று சொல்லக்கூடிய STMS நிறுவனம் பன்னாட்டு கம்பெனிக்கு தாரவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாடு மின்சாரத்தை வாரியத்திற்கு 2 ரூபாய் சொச்சம் பைசாவுக்கு மின்சாரத்தை இருக்கிறான். 2 ரூபாய்க்கு மின்சாரம் தருது என்எல்சி. ஆனா இன்றைக்கு அவன் 18 ரூபாய் 8 ரூபாய் அரசாங்கத்துக்கு வெளியில 15 ரூபாய்க்கு விற்கிறான். யார் பல கோடி சம்பாதிக்கிறது? 2 ரூபாய் எங்க இருக்கு? 15 ரூபாய் எங்க இருக்கு? 8 ரூபாய் எங்க இருக்கு? 240 எங்க இருக்கு? ஆக நிச்சயமாக நாங்கள் அனுபவ பாடத்திலிருந்து சொல்லுகிறோம், இது தனியாருக்கு தாரை வாக்கின்ற முயற்சியோட மட்டுமல்லாமல் இதுல வேற சட்ட சிக்கலும் இருக்கிறது. 13,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவான், வீடு நிலம் கொடுத்தவன் பாதிக்கப்படுவான், அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய எதிர்கால வாழ்வு சுத்தமா சூரியமாக்கப்படும் என்கிற ஒரு ஐயம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அங்கு நாங்கள் தொழிலாளர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் போராடுகிறார்கள், அனைத்து கட்சிகளும் போராடுகிறது, அனைத்து தொழிற்சங்கங்களும் போராடுகிறது. இந்த நியாயத்தை உணர்ந்து மத்திய அரசு உடனடியாக 1% பங்குகளை கூட நாங்கள் விற்க மாட்டோம் என்கிற முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்பதன் மூலமாக, அதாவது தொடர்ச்சியாக விற்பதன் மூலமாக தனியார் பக்கம் சென்றுவிடும் என்று வந்துள்ள விருந்தினர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாதம் தொடர்கிறது. என்எல்சி வேலை நிறுத்தத்திற்கு இடைக்கால தடை.
அதற்கு முன்பாக நேயர் ஒரு நம்முடன் இணைப்பில் இருக்கார், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க உங்க கருத்தில் சொல்லுங்க. சார் வணக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த என்எல்சி நிறுவனத்தை இன்னைக்கு தனியாருக்கு தாரை வார்ப்பது மீண்டும் காலனி ஆதிக்கத்துக்கு கொண்டு போறது இந்தியாவுடைய காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் காலனி ஆதிக்கத்துக்கு கொண்டு போற ஒரு வகையில் இருக்குது சார். இது தொழிலாளர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது இந்திய நாட்டுடைய தேசத்துடைய பொதுத்துறை. ஆக மக்களும் தொடர்ச்சியாக போராட முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார், நன்றி சார், உங்க கருத்துக்கள் நன்றி சார். வணக்கம் சார், லட்சுமணன் சார். சார், ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள்ல தொடர்ச்சியாக பங்குகள் விற்கப்படுவதன் மூலமாக தனியார் எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்படுகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் தற்போது நிலக்கரி விலை நிர்ணயம் செய்வதில் கூட 1% பங்குகளை பெற்றிருக்கக்கூடிய எம்என்சி நிறுவனங்கள் கூட தங்களை தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும், அதாவது தங்களுடைய ஏன் குறைவாக விற்பீர்கள் என்று நிறுவனங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலை மீண்டும் மீண்டும் இந்த ஒரு முடிவை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது எடுத்தெடுப்புலயே இந்த விஷயத்துல ஒரு கான்ட்ரவர்சி பாயிண்ட்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னும் இந்த பங்குகளை விற்பதற்கான நியாயத்தை சொல்லுகின்ற மத்திய அரசானது அதில் ஏற்படக்கூடிய இல்லர்களை சரிபார்ப்பதற்கு முன்வருவதில்லை. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னாக்கா, இன்றைக்கு நண்பர்களை ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் மத்திய அரசாங்கம் நிதிகளை பெறுவதற்கான பல வழிமுறைகள் இருக்கிறது. உதாரணமா 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுக்கான முறையில் வருமான வரியை செலுத்த வேண்டும் என்பதற்கான முறையில் ஒரு புள்ளிவிவரத்தை வெளியிட்டார்கள். அதில் தர 54,000 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அரசின் கீழே வந்தது பாத்தீங்கன்னா வெறும் 7,000 கோடி ரூபாய் தான். இன்னும் அரசாங்கத்தால் பெறாத தொகை அவரு இருக்கிறது. அதே போன்று பெரு நிறுவனங்களுக்கு 1,76,000 கோடி ரூபாய் வங்கிகளிலிருந்து கடன் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு வட்டியெல்லாம் சேர்த்தா 2 லட்சம் கோடிக்கு மேல தாண்டிடுச்சு. ஆனா அவையெல்லாம் இன்றைக்கு வாராக்கடனாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே போன்று தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் கட்சியானது வாக்குறுதி கொடுத்தது 1,20,000 கோடி ரூபாய் சுவிஸ் வங்கிகளே பதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை எல்லாம் நாங்கள் கையகப்படுத்துவோம், மக்களுக்கான முறையில் வரி இல்லாத பட்ஜெட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன இருக்குது? அந்த 1,20,000 கோடி ரூபாய் என்பது ஒரு ஆண்டினுடைய வரவு செலவு பட்ஜெட்டுக்கு இணையான தொகையா இருக்கிறது. இதை விட புள்ளிவரங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல என்ன சொல்ல இருக்கிறாங்கனாக்கா, ஒரு தலைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 121 கோடி மக்களுக்கு தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த பணத்தை ஈடு செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட பணங்கள் குவிவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட காலை செய்தியை பாத்தீங்கன்னா, மும்பை ரயில் நிலையத்துல ஒரே மாதிரியான பெட்டிகள்ல 250 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இந்த அரசாங்கத்துல நடவடிக்கை எடுப்பதற்கு கையகப்படுத்த வழிமுறை இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இன்றைக்கு பொதுத்துறை பங்குகளை விற்பதன் மூலமாகத்தான் சரி கட்ட முடியும் என்ற நிலை வந்திருக்கிறது. அதே போன்று நீங்க கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, இந்த 1% விஷயத்தை கூட சரிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனியாருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பாத்தீங்கன்னாக்கா, அது நம்பகத்தன்மையாக இருக்காது. மேலும் சொல்ல போனீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தனியாரை ஊக்கப்படுத்தக்கூடிய முறையாக இருக்கும். பொதுத்துறையை பலப்படுத்துகின்ற கொள்கையிலிருந்து விலகி போறதா இருக்கும். இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் 2004 யூபி அமைந்த போது, அது லாபத்தில் இயக்கக்கூடிய அரசு துறை நிறுவனங்களை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம், நவரத்னா விளங்கக்கூடிய நிலை அப்படியே கட்டி காப்போம், அதாவது அரசுடைய இயக்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தற்போது தனியார் நிறுவனங்கள், அதாவது தனியாருக்கு தாரை வாய்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால எந்தவித சங்கடங்கள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பொதுவாக அதுல சங்கடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்ப உதாரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடுடைய அரசாங்கம் தனியார் பஸ்களை 50% பஸ்களை தனியார் ஒப்படைக்க போறோம்னு ஒரு நிலை எடுத்தார்கள். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், ஏஐடியூசி போன்ற தொழிற்சங்கங்கள்லாம் உயர்நீதிமன்றத்தை அணுகி, இப்ப ஏற்கனவே நீங்க டிஸ்கஷன்ல வந்துச்சு, நம்ம கனகராஜ் கூட சொன்னாங்க, பால்கோ நிறுவனத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அரசாங்கமானது கொள்கைகளை எடுக்கிறத நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது, பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நாங்க என்ன செய்யணும்னாக்கா, அது பொதுத்துறை என்பது எஸ்டியூ கீழே வருகிற சூழ்நிலையில அதை பாதுகாப்பதற்கு தொழிற்சங்கத்துக்கு உரிமை இருக்குன்னு உயர்நீதிமன்றம் அணுகணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தை பாதுகாப்பதற்கான முறையில் செய்த நடவடிக்கை என்பது இன்னைக்கு வழக்கு தொடுத்து அதை பாதுகாத்திருக்கும். இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20,000 பஸ் ஓடாது, அதுக்கு மேற்பட்டக்கூடிய பயணம் இருக்காது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையம் இருக்காது. உலகத்திலேயே அதிகமான பயிர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இருக்கிறது. குறிப்பா சென்னை போன்ற பெருநகரங்கள் 56 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு டிராவல் பண்றாங்க. அப்ப தனியார்கிட்ட போச்சுனாக்கா லாபம் ஒன்றே தான் குறிக்கோளாக பார்ப்பார்கள். இன்னைக்கு அரசின் கீழே போக்குவரத்து இருப்பதனாலதான் ஒரு நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் மாணவர்கள் இலவசமாக செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே தனியார் லாப நோக்கே ஒன்றாக குறிக்கோளாக இருக்கும், சமூக பார்வை அவர்கள் இருக்காது. சண்முக பார்வையற்ற தனியார்கிட்ட போய் பொதுத்துறை நிறுவனங்கள் போச்சுனாக்கா சமுதாயத்துக்கு பாதிப்பு இருக்காது. அதே நேரத்தில் அந்த பொதுமக்களுக்கு பாதிப்பை உருவாக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். லாபம் ஒன்றே குறிக்கோளாக தான் செயல்படுவார்கள். அதனால தான் நாங்கள் தொழிற்சங்கங்கள் பூரா இருக்கிறோம். இப்ப அண்மையில கூட பார்த்தா கடந்த பிப்ரவரி 20, 21 தேதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள்
அதுல எந்த அரசியலும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சஞ்சீவ் ரெட்டி தான் அந்த போராட்ட குழுக்கு தலைமை வாங்கி இருக்கிறார். பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎம்எஸ் தொழிற்சங்கம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஏஐடிசி, சிஐடி போன்ற மத்திய தொழிற்சங்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தில் 25,000 தொழிலாளர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது உலக நாடுகளே வேகக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா சென்ற ஆண்டு வேலைநிறுத்தத்தை விட இந்த ஆண்டு வேலைநிறுத்தத்தில் 25 கோடி மக்கள் பங்கேற்றிருக்கின்ற பேர் வந்திருக்கிறது. ஆக மத்திய அரசாங்கமானது தொழிற்சங்கங்களுடைய நியாயமான கோரிக்கையை பின்பற்றவில்லை. பொதுத்துறை நிறுவனங்களை விற்கக்கூடாது, அது லாபம் ஈட்டுகின்ற பொதுத்துறையை விற்கக்கூடாது என்ற கோரிக்கையால் வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தொழிற்சங்கம் சார் ஒரு நேர் ஒரு நம்முடைய இணைப்பு. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்களா, ஜட்ஜ்மெண்ட் காப்பியில ஜட்ஜி என்ன சொல்லி இருக்கிறாரு, அவரு தடை போடுறதுக்கு அவருக்கு நியாயத்தை என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு வேல்முருகன் சார் நல்லா விளக்கமா சொன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்ற அளவுக்கு அதுல நியாயம் இருக்குன்னு எடுத்தேன்னா அவர் தடை போட்டிருக்கிறாரு. அந்த தடைக்கு என்ன காரணம், தடை போடுறதுக்கு அவர் என்ன நியாயத்தை எடுத்துட்டாரு அப்படிங்கறது மட்டும் சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கருத்துக்கு கனகராஜ் தான் கரெக்டா பதில் சொல்றேன் சார். கனகராஜ் சார், இப்போ அவர் சொன்ன கேள்விதான். இப்போ தற்போது மின் தட்டுப்பாடு பிரச்சனைகள் சிக்கி கொண்டிருக்கல, இந்த வேலைநிறுத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை உருவாக்கும், மீண்டும் ஒரு தடையை உருவாக்கும், அந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கா? இல்ல அதாவது பேச்சுவார்த்தை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. போராட்டம் பண்ணக்கூடாது, பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டே கொடுத்திருக்காங்க. தடைப்படக்கூடாது. அதுல எங்களுடைய வாதம் என்பது பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக இதை அதாவது தொழிலாளர் 18 தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கிறவரிடத்தில் உறுதிமொழி கொடுத்து அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்புள்ள யாருமே அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை தொழிற்சங்கம் நடத்துகின்ற போது என்எல்சியின் சார்பாகவும் யாரும் அங்கு வரவில்லை. ஒரு சாதாரண ஒரு துணை ஆணையர் அளவில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, நேர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, மத்திய தொழிலாளர் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது இது மத்திய அரசினுடைய அமைச்சரவை முடிவு, அரசினுடைய பாலிசி டிசிஷன், இதில் நான் என்ன தலையிட முடியும் என்கிற அளவில் தான் பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஆனா இப்படி உண்மையான நிலைமை இப்படி இருக்கின்ற போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அது தடை, அதனால் நீங்கள் இன்றைக்கு இரவு நடைபெறுகின்ற வேலை நிறுத்தத்தை தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான தகவலை உயர்நீதிமன்றத்துக்கு தந்து ஸ்டேல இருக்கு. நம்ம அதை பத்தி பேசினா கண்டெம்ட் சரி வராது. நம்ம என்ன நம்மளுடைய வேற கருத்துக்களை அரசு என்எல்சியில லாபம் 1000 கோடி ஆண்டுக்கு லாபம் வருகிறது, 1400 கோடி வரையில வருகிறது. இதுல செலவிடக்கூடிய, அதாவது இதன் மூலம் கூடிய லாபத்தை குறிப்பிட்ட அளவுதான் செய்யப்பட்ட நிலையில மீண்டும் இதை விற்று இதுல என்ன விஷயத்தை செய்ய போறாங்க? நான் முன்னாடியே சொன்னேன், விற்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சொன்னேன், பணம் நம்முடைய வேல்முருகன் சாரும் சொன்னாரு, நான் அந்த பட்ஜெட்டை பத்தியும் சொன்னேன். 5,41,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல துண்டு விழுந்திருக்கு. முதலாளிகளுக்கு கொடுத்த சலுகை என்பது 5,72,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அங்கே தோழர் பேசுகிற பொழுது சொன்னார், இந்திய நாட்டில் டாக்ஸ் அரியர்ஸ், வரி பாக்கி என்பது அண்மையில ஒரு புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. வரி பாக்கி, அதாவது கருப்பு பணம் என்பது வேறு, வரி பாக்கில டிஸ்பியூட்டே கிடையாது. கட்டுகிறேன் என்று ஒத்துக்கொண்ட பணம் 4,82,000 கோடி. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, 4,82,000 கோடி வரி பாக்கி, முதலாளிகள் செலுத்த வேண்டிய வரி பாக்கி. அதுல எவ்வளவு வசூலிக்க முடியும்னா வெறும் 16,000 கோடி தான் வசூலிக்க முடியுமா, 4,66,000 கோடியை வசூலிக்கவே முடியாது என்று மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான இது. அதே மாதிரி வாராக்கடன், நம்ம அந்த டீடைல்ஸ் முதல்ல இதை விற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதான் நான் சொன்னேன், விதைநிலை விற்று கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா எல்ஐசி இப்ப ஷேர்ஸ் செயலுக்கு கொண்டு வர்றாங்க. அது எல்லாரும் இண்டிவிஜுவலும் நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம். எல்ஐசி ஷேர், எஸ்பிஐ ஷேர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர், யார் வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த கம்பெனி வேணா. இப்ப தனியார் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் அடுத்த எல்ஐசிக்கு வேட்டு வைக்க போறீங்க. நான் வர்றேன், பேசுவோம். என்ன சொல்ல வரேன்னா, இதே எல்ஐசி இதே எஸ்பிஐ பர்ச்சேஸ் பண்ணலாம். அவருடைய கருத்தை பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, முதல்ல விற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது ஒரு தவறான பொருளாதார கொள்கை. இந்த கொள்கையை அமெரிக்காவோட நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இந்திய அரசாங்கம். நான் வெளிப்படையா சொல்றேன், IMFல கடன் வாங்கிய காரணத்தினால், உலக வங்கியில கடன் வாங்கிய காரணத்தினால் அமெரிக்க அரசாங்கத்தோட நிர்பந்தம் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அரசாங்கத்தோட கொள்கையே என்ன, லெஸ் கவர்னன்ஸ் ஆர் நான் கவர்மெண்ட். அரசு என்பதை இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம் என்று சொன்னால் நோட் அடிக்கிற வேலை, ராணுவத்தை பராமரிக்கிற வேலை, வெளிநாட்டு உறவை பராமரிக்கிற வேலை, கல்வி கொடுப்பதோ, வேலை கொடுப்பதோ, மருத்துவம் கொடுப்பதோ மத்திய அரசாங்கத்தின் வேலை இல்லை.
மாநில அரசாங்கம் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை பார்ப்பது மட்டுமே மாநில அரசாங்கத்தின் வேலை. ரோடு போடுவது மாநில அரசாங்கத்தின் வேலை இல்லை, பாலம் கட்டுவது மாநில அரசாங்கத்தின் வேலை இல்லை. புதிய பொருளாதார கொள்கையினுடைய இன்னொரு கோரமுகம் தான் இந்த பங்கு சந்தையில் பங்குகளை விற்பது. நல்லா புரிஞ்சு. அதாவது இறுதியா நான் சொல்றேன், பிரைவேடைசேஷன் வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இன்னைக்கு சரவண பவன்ல சாப்பிடலாம், வசந்த பவன்ல சாப்பிடலாம், அம்மா உணவகத்திலயும் சாப்பிடலாம், நான் எங்க வேணா சாப்பிட்டுக்குவேன். இப்போ இவரு சொல்ற மாதிரி பழைய காலத்துல இருந்த அம்பாசிடர் கார்லயோ மாட்டு வண்டியிலயோ போகணும் இல்ல. நான் நினைச்சேன் இப்ப ஃபாரின் கார் வாங்கிக்கிறாரு இல்லையா, பென்ஸ் வாங்கிக்கிறாங்க, லம்போனி வாங்கிக்கிறாங்க, எவ்வளவோ விலை உயர்ந்த ஃபாரின் இதெல்லாம் இருக்கு. உலகமயமாக்குதல்ல தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த மாதிரி முடிவுகள் வந்து அதாவது தொழிலாளிக்கு பாதிக்கப்படுகிறது, அவர்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது, அந்த பாதிப்புகளை களைந்து விட்டு மத்திய அரசாங்கம் செபியினுடைய அதாவது எந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யலாம் செய்கிறது என்றது சொல்லிடுறேன். ஏற்கனவே 1,25,000 கோடி கருப்பு பணம் இருக்குது, அதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கல. ஏற்கனவே மேனிபெஸ்டோல சொன்னாங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி இதுல ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்விஸ் வங்கிக்கு லெட்டர் எழுதி டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இருக்கு எல்லாரும் அதாவது அரசியல் கால் புரட்சிக்காக ஒரு தனிப்பட்ட விஷயத்தை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தாக்கூடாது. காங்கிரஸ் பாஜக எடுத்த முடிவுக்கு மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்தித்தாங்க. சப்ஜெக்ட் வந்து என்ன, என்எல்சி பங்குகளை விற்பது தவறா இல்லையா, அதனால் பாதிப்பு இல்லை. விதிவிலக்கு கொண்டு அவங்களுடைய கோரிக்கை இல்ல, அதை செய்யலாம்ல. இல்ல அவங்க விதிவிலக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இவரு சொல்றாரு, முன்னாள் சட்டமன்ற தமிழ்நாடு அரசாங்கம் மின்சாரத்தை வந்து ஏற்கனவே அதிகமா விக்கிறாங்க, அப்புறம் என்ன தமிழ்நாடு மின்சாரம் வந்து தனியாருக்கு வித்துறாங்க. இப்ப நீங்க ஓபனா சொல்லிடுவீங்களா? நீங்க ஏன் நீங்க பேச வேண்டியதானே? என்ன பண்ணீங்க? நீங்க எம்எல்ஏவா இருந்திருக்கீங்கல்ல, சட்டசபையில பேசலாம்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப எல்லாத்தையும் இப்ப வந்து உட்கார்ந்துட்டு அதை செய்யலாம், மாநில அரசு மத்திய அரசு செய்யல. உங்களுக்கு என்ன சார்? இல்ல இல்ல, உங்களுக்கு தொடர்ந்து தொழிற்சாலைகள் வரக்கூடாது, கூடங்குளம் வரக்கூடாது, ஸ்டெர்லைட் வரக்கூடாது, கூடங்குளம் வரக்கூடாது, ஸ்டெர்லைட் வரக்கூடாது, எந்த ஒரு தொழிற்சாலையும் வரக்கூடாது சார். நம்ம பழைய காலத்துல போயிடலாம். நாகரிக காலத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்னைசேஷன் வேர்ல்ட்ல we have to adapt according to the world. இப்ப உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறதோ அது போல நாம் செல்ல வேண்டுமே தவிர நம்ம வந்து கற்கால உலகத்துக்கு போகக்கூடாது. நிர்வாகம் கைமாறுவதற்கான ஒரு சுதியாக 5% ஒண்ணும் பாதிப்பு இல்ல. அதான் என்ன சொல்றாங்க, படிப்படியா செய்யலையே. இப்ப ஏற்கனவே அரசாங்கம் வந்து ஒரு தனியார் கம்பெனி கிட்ட இருக்கிறத நம்ம வாங்குறோம் இல்லையா? அதாவது தனிப்பட்ட ஒரு சில நொடிகள் உங்க கருத்துல பதிவு செய்யுங்க. இறுதி கட்டமா சொல்றேன், இறுதி கருத்தாவும் சொல்றேன், அரசாங்கம் எடுத்திருக்கின்றது எல்லா கோணத்திலேயும் நல்லதுதான். செபி ரூல்ஸ் இருக்கு. இப்ப ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பொருளாதாரங்கள் வந்து அங்க முடங்கி கிடக்க கூடாது. செபி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். அதுல ஒரு துறையில வந்து கீழே போக கூடாது, ஒரு துறையில அதிகமாக கூடாது, பேலன்சிங்கா கொண்டு போகணும். கோல்டு கூட இப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட் இல்ல இல்ல பொருளாதாரம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதனால செபியில இருந்து பர்ச்சேஸ் பண்ற ஷேர்ஸ் யார் பர்ச்சேஸ் பண்றாங்க? இதுல நம்மள போல நீங்க பண்ணலாம், உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்க வாங்கலாம். உங்களை தடுக்கல யாரும். உங்களுடைய ஏழை பிர்லா, சின்ஹானியா இவர்கள் தான், ரிலையன்ஸ் தான் உங்களுடைய ஏழைகள். அவர் தான் நீங்க பார்க்கிற மக்கள். அவங்க கிட்ட வேலை செய்ய இப்ப ஐடி கம்பெனி வந்தது, அவங்க கிட்ட வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா கருத்து வெளிப்படாது. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. இறுதியாக உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இறுதியாக சொல்றேன். நான் சொல்லி முடியும். அதாவது வழக்கறிஞர் சொல்றாங்க தனியார் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, ஒண்ணு செஞ்சிடலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தை நாளைக்கு நல்லா கவனிக்கிற டிவிஎஸ் நல்லா காப்பி போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தனியார் நாடாளுமன்றத்துல பாவம் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள வேட்டி கட்டு போறாங்க. தனியார் கிட்ட கொடுத்தா ரிலையன்ஸ் கிட்ட டாடா கிட்ட கொடுத்தா கோட் சுட்டு போட்டு எம்பி வந்து உட்காருவாங்க. நாடாளுமன்றம், சட்டமன்றம், நகராட்சி எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாம் தனியாரே பாத்துப்பாங்க.
இது என்ன கூத்தாருங்க? சார், சட்டமன்றத்தை ஒரு மக்களவை எப்படி என்பது கூட்ட இருக்கு. முடியும்? என்ன நீங்க நாடாளுமன்றத்தை பேசுறீங்க? எப்படி சார் நீங்க கூட்ட முடியும்? கொடுத்துருப்பாங்களா? அதான் தலைவர் இவர் நல்லா நாடாளுமன்றத்தை பின்ன விவாதத்துக்கு பேசுறீங்க. பிரதிநிதிகள், இல்ல, அதெல்லாம் சட்டமன்றத்தை போய் கொடுங்க, கொடுத்துருங்க. நீங்க அப்படிதான் சட்டமன்றத்தை பேசுறீங்க. எப்படி கொடுக்க முடியும்? சட்டமன்றத்தை கொடுங்க, சார், நாடாளுமன்றத்தை இல்ல, கொடுங்க, எல்லாத்தையுமே கொடுத்துருங்களா? என்ன நீங்க அப்படிதானே பேசுறீங்க இப்ப? இல்ல, இல்ல, தனியார் NLC வந்தாங்க. மட்டும் பேசுங்க. இல்ல, இல்ல, எனக்கு தனியார் சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை நீங்க இழுத்துக்கலாம். ஏன் நீங்க சொல்றீங்க, அப்படியே சொல்றீங்க. இல்ல, தனியார் வந்தா நல்லா மேல சார், நிகழ்ச்சியோட இறுதி கருத்து ஏங்க, வந்துட்டோம். இல்ல, தனியார் கடைசியா ஒரு என்பது ஒரு சில வரிகள் ஒரு எனக்கு கருத்தை ஒரு சொல்லுங்க. வாய்ப்பு கொடுங்க. தனியார் என்பது நிச்சயமாக அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களை அது பாதிப்படைய செய்யும், தொழிலாளர் வர்க்கத்தை நசுக்கும், அவருடைய உரிமை போராட்டத்துக்கு வழிகாண முடியாது. நான் ஏற்கனவே அனுபவிச்ச காரணத்தால் தான் சொல்லுகிறோம். ஏற்கனவே ஜீரோ எஸ்டிஎம்ஸ் இருக்கு, அங்கே நாங்க போராட முடியல, உரிமை கேட்க முடியல. உங்க கருத்தை சொல்லுங்க. என்னோட தெளிவா சொல்லிடுறேன். இந்திய நாட்டில் பணம் இல்லை என்பது பிரச்சனை இல்ல. இந்தியா ஒரு பணக்கார நாடு. இந்திய நாட்டு மக்கள் ஏழைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் ஒரு உண்மை. இந்தியாவில் பணம் நிறைய இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய பொதுத்துறையை விற்று, சிறுநீரகத்தை விற்று சோத்துக்கு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. விதைநிலையை விற்று நாம் சோறு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய நாட்டில் பல்வேறு துறைகளில் பணத்தை பெருக்க முடியும். அதை பார்க்காமல் இவர்கள் செய்வது தவறு. இன்னைக்கு 5% என்று சட்டம் போடுகிறவர் நாளைக்கு 20% என்று கூட விற்பதற்கான சட்டத்தை கொண்டு வர முடியும். எனவே இது கொஞ்சம் கொஞ்சமாக, இன்னும் சொல்ல போனால் லாபம் ஈட்டினால் விற்றுவிடு, நஷ்டம் ஏற்பட்டால் மூடிவிடு என்பது காங்கிரஸ் பாஜக 2 கட்சிகளின் கொள்கை. இதன்படி அமெரிக்காவுடைய கட்டாயத்துக்கு அடிபணிந்து IMF உலக வங்கியுடைய கொள்கைகளை ஏற்று இந்திய நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் முதலாளிகளுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளும் கொடுக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். சிபிஎம் என்ற பெயரால் மத்திய அரசு தொடர்ச்சியாக NLC பங்குகளின் 5% விற்கக்கூடாது என்று வந்துள்ள விருந்தினருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்குது. அதே சமயம் வளர்ச்சி என்ற பெயரில பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மத்திய அரசு அதன்படிதான் செய்கிறது என்ற மத்திய அரசின் வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் தற்போது நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் கடந்த ஆட்சி காலங்களில் திரும்ப எடுக்கப்பட்ட முடிவை போல தற்போதும் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் உணர்வாகவும் இருக்கிறது. இத்துடன் இந்த விவாதம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.